உலகத்தில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தங்க காலைல எந்திரிச்சு ஃபோன் பார்க்குறாங்க. இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப், யூடியூப் ரீல்ஸ் பார்க்குறாங்க. இன்னொருத்தங்க உலக செஸ் சாம்பியன் மேக்னஸ் கால்சன். 2 பேருக்குமே 2 டைப் ஆஃப் பீப்புளுக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஆனால் ஒருத்தர் உலகத்தில் சிறந்தவராக மாறுகிறாரு, இன்னொருத்தர் அதே இடத்துல தான் இருக்காங்க. ஏன்? சரி, மேக்னஸ் கால்சன் அப்படின்னா யாருன்னு பார்த்துடலாம். அவர் வந்து நார்வே நாட்டை சார்ந்தவர். சாதாரண குடும்பம் தான், ரிச் ஃபேமிலியெல்லாம் கிடையாது, ஸ்பெஷல் ஸ்கூல் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் இருந்தது, க்யூரியாசிட்டி. ஸோ லேர்னிங் ஹேபிட் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஃபோக்கஸ், சின்ன வயதுலேருந்தே மேப்பை நினைவிலே வச்சுக்கிறது, கண்ட்ரி நேம்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, நம்பர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ அவர் வந்து ஜீனியஸாக பிறக்கலை, ஆனால் மைண்டை ட்ரைன் பண்ணி வச்சுருந்தார். ஸோ ஒரு ஆவரேஜ் பர்சன் என்ன பண்ணுவாங்க? காலைல எழுந்திரிச்ச உடனே ஃபோனு, நோட்டிஃபிகேஷனு, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடுவாங்க, மறுபடியும் ஃபோனை பார்ப்பாங்க, அப்புறம் ஒர்க்கு போவாங்க, அப்புறம் ஃபோனை பார்ப்பாங்க, அப்புறம் நைட்டு மறுபடியும் ஃபோன் எடுப்பாங்க. ஸோ டெய்லி ஸ்க்ரீன் டைம் வந்து ஒரு 5 to 8 மணி நேரம் இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் டைமில் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு வருஷத்துக்கு இது கால்குலேட் பண்ணால் 2000 ஹவர்ஸ்க்கு மேலே வரும். அப்போது மேக்னஸ் கால்சன் என்ன டெய்லி பண்ணுவார்? அவரோட பிக்கஸ்ட் ஹேபிட்டு திங்கிங் தான். அவரை மூவ்ஸ் மட்டும் பார்க்க மாட்டார், ஃப்யூச்சரையும் பார்க்குறாரு. ஸோ ஒரு மூவ் மட்டும் யோசிக்கிறது இல்லை, 2 மூவ், அடுத்த 10th மூவ் என்ன பண்ணுறது, 20 மூவ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக யோசிக்கிறது தான். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஒரு ஆவரேஜ் பர்சன் இன்றைக்கி 10 மட்டும்தான் யோசிப்பார், ஆனால் மேக்னஸ் கால்சன் அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத யோசிப்பார். ஸோ ஃபோக்கஸ் வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான். இப்போ 2026 ரேர் ஸ்கில் என்ன? கோடிங் இல்லை, ஏஐ இல்லை, ஃபோக்கஸ் தான். அதான். ஸோ இதுதான் ரேர் ஸ்கில். ஸோ ஒரு புக்கை படிக்க முடியுமா 1 hour டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல்? ஒர்க்கு செய்ய முடியுமா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை 1 hour எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பண்ணணும். அது வந்து பலரால் முடியாது, ஆனால் மேக்னஸால் முடியும். ஸோ செஸ்ஸு சொல்கிற லெசன் என்ன நமக்கு? எவ்ரி மூவ் மேட்டர்ஸ் இல்லையா? லைஃப்லேயும் அதே மாதிரி தான். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணியை ஸ்பெண்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, இல்லை ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது, டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஸோ எல்லாமே உங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். சரி, சோசியல் மீடியாவுக்கும் டீப் ஒர்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? நம்ம ரீல் என்ன பண்ணுவோம், ஒரு 15 செகண்ட்ஸ் பார்ப்போமா? ஷார்ட் வீடியோ என்ன பண்ணுவோம், 30 செகண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ நமக்கு பிரெயின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஓகே அப்படின்ட்டு. ஸோ அப்போ அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நமக்கு குறையுது. இதை மேக்னஸ் கால்சன் என்ன பண்ணுவார்? டீப் திங்கிங், லாங் கான்சன்ட்ரேஷன், அதனால் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் வந்து அவருக்கு கிடச்சிது. ஏன் நிறைய பீப்புள் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்க அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து டேலண்ட் கிடையாது, ப்ராப்ளம் வந்து கன்சிஸ்டன்சி தான். ஸோ இப்போ ஜிம்மு ஜாயின் பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, கோர்ஸை ஜாயின் பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் மேக்னஸ்க்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் கன்சிஸ்டன்சி. எவ்ரி டே, எவ்ரி இயர், எவ்ரி டீகேட். ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ மேக்னஸ் கால்சனுக்கு வந்து எப்பயுமே ஜெயிப்பார் அவர் கிடையாது. ஸோ ஹீ லாசஸ் சம்டைம்ஸ் ஆல்சோ. அப்போது டிஃப்ரென்ஸ் இதில் என்ன? அந்த தோற்றதுலேருந்து அவர் லேர்ன் பண்ணிக்குவார். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஸோ ஃபெயிலியர் ஆனவொன்னே குவிட் பண்ணிடுவாங்க. ஆனால் மேக்னஸ் கால்சன் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவ் பண்ணுவார். சரி, மேக்னஸ் கால்சனுக்கும் நார்மல் எம்ப்ளாய்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன? எம்ப்ளாயி மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஆனால் மேக்னஸ் கால்சன் டிசிப்ளினை வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ மோட்டிவேஷன் எப்பயுமே டெம்ப்ரவரி தான், அந்த டிசிப்ளின் தான் நமக்கு வந்து பெர்மனண்ட்டு. சரி, இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்? கிட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, ஒர்க்கர்ஸு. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு வந்து எப்பயுமே செஸ் சாம்பியனாக ஆகணும் அப்படிங்கிறது நீட் கிடையாது. வந்து எப்பயுமே ஃபோக்கஸ்ஸு, ரீடிங்கு, திங்கிங்கு, கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், இதுதான் நம்ம வந்து கண்டிப்பாக அதை மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இந்த ஹேபிட்ஸ் வந்து உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணும். சரி, பிக்கஸ்ட் சீக்ரெட் மேக்னஸ்க்கு என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் கிடையாது, பெரிய மணி பேக்ரவுண்ட் கிடையாது, லக்கும் கிடையாது, அட்டென்ஷன். ஹீ வந்து கண்ட்ரோல்ஸ் ஹிஸ் மைண்டு. எப்பயுமே அவரோட மைண்டை கண்ட்ரோலாக வச்சுப்பார். நிறைய பீப்புள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க, எல்லா கண்ட்ரோலுமே ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபோனுக்கு போயிடும்.
ஸோ எப்பயுமே வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ப்ராக்ரஸும் ஆக முடியும். ஸோ மேக்னஸ் கால்சனுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 25 ஹவர்ஸ் கிடைக்கலங்க. 24 ஹவர்ஸ் தான் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி 24 ஹவர்ஸ் தான். டிஃப்ரென்ஸ் என்னென்னா அவர் நேரத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. பலர் நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் அவர் வந்து நேரத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஒரு செஸ் போர்டு ஒரு மூவ் வந்து ஒரு வாழ்க்கையவே மாற்றலாம். அதே போல் ஒரு ஹேபிட்டு, ஒரு புக்கு, ஒரு ஸ்கில்லு, ஒரு டெசிஷனு உங்கள் வாழ்க்கையவே மாற்றும். மேக்னஸ் கால்சன் வந்து உலக சாம்பியன் ஆனது வந்து ஐக்கியம் மட்டும் காரணம் கிடையாதுங்க. அவர் தினமும் செய்கிற சிறிய ஹேபிட்ஸ் தான் காரணம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் லைஃபுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.